வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு பேப்பர் கட்டிங் தாங்க. நியூஸ் பேப்பரில் கட் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக தெரியாதுங்கிறதுக்காக நான் சார்ட் பேப்பரில் கட் பண்ணுறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிப்போம். இது எப்பொழுதும் சாதா ப்ளவுஸுக்கு 1.5 இன்ச்சு, லைனிங் ப்ளவுஸுக்கு நீங்கள் அடித்து திருப்பதாக இருந்தால் ஒரு 3/4 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பின் பண்ணி அயன் பண்ணி நல்லா பின் பண்ணிக்கங்க. நான் எப்படி பின் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கழுத்து ஷேப்புக்கும் பின் பண்ணிக்கங்க. இப்போ கரெக்டாக ப்ளவுஸ் அந்த லைனில் நீங்கள் வச்சுக்கிட்டு நல்லா ஸ்லீவை கொஞ்சம் மேலே தள்ளிக்கிட்டு நல்லா நீவி, இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தோட கரெக்டாக நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வைங்க. அந்த கொஞ்சம் கேப் விடுறத நீங்கள் அது நம்ம டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு சரியாயிடும். அதனால் நீங்கள் கழுத்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லா பக்கம் நான் ப்ளவுஸோட ஹைட்டு, ஷோல்டர், கழுத்து அகலம் கரெக்டான இதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதிலிருந்து அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் உள் பக்கமாக. இப்போ ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்லீவ் எந்த இடத்துல இருக்கோ நீங்கள் விரலை வச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இது இன்னும் ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தடு நான் சொல்லிடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக அங்கே 1/2 இன்ச்சு ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சும் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவும் விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி அளவில் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரெடி அளவு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஷோல்டர் அளவு, கழுத்து அகலம், இப்போ பார்த்திங்கன்னா பாடியோட சுற்றளவு எக்ஸ்ட்ராவாக விட்டதை ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்தோட அளவு நான் அளவுக்கு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் வெட்டுறதுக்கான அளவு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆம்ஹோல் ஹைட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. அங்கே அளவுக்கு விட்டுருக்கேன் பாருங்கள், அதில் நீங்கள் லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இது நார்மலாக எல்லாத்துக்கும் சரியாக இருக்குங்க. அப்புறமா ஆம்ஹோல் ஹைட்டை பாதியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு இந்த 2 இதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி மார்க்கிங் பண்ண 2 அளவும் ஜாயின் பண்ணி கீழ் லைனில் மார்க் பண்ணுற மாதிரி இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஆம்ஹோல் கிடச்சிருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே ப்ளவுஸை வச்சு ஸ்லீவ் விரலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் நம்ம எப்பொழுதும் தையலுக்கான அளவுகளை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. டாட்டுக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு அந்த ப்ளவுஸ்லேயே கிராஸாக வந்ததுனால நான் 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சார்ட் பேப்பர்னால கொஞ்சம் கட் பண்ண எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக்கை அப்படியே வச்சு ஹைட்டு, ஷோல்டரையும் ஆம்ஹோலும் கழுத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டோட கழுத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேக் கழுத்தவே நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கீழேயும் அதே மாதிரியே நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆம் ஹோலில் குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அந்த கேர்வுக்கிட்ட 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு மேலே ரெடி அளவுலேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே தள்ளி அதிலேருந்து நீங்கள் லைட்டாக கேர்வுக்கு பெண்டு கொண்டு வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெடி அளவில் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸை வச்சு அளக்கும்போது கரெக்டாக நம்ம அளப்போம். இல்லைனா மேலே வச்சு அளந்துருவோம், அப்புறம் மிஸ்டேக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் எந்த இடத்துல கொக்கி பீஸ் இருக்கோ அந்த அளவுவே நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன் கழுத்தை நம்ம ரெடி அளவில் வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு முன் கழுத்து வருதோ நல்லா உடம்பு நல்லா கரெக்டாக ஃபுல்லாக வச்சுட்டு பட்டியை கீழே தள்ளி நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. முன் கழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டு உள் பக்கமாகவோ இல்லை வெளிப்பக்கமாகவோ எங்கே வந்தாலும் நீங்கள் அதோட மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு உள்ளே தள்ளி வந்தால் நீங்கள் அதை தான் நீங்கள் கரெக்டான மார்க்கிங்கை பண்ணணும். வெளியில் தள்ளி வந்தாலும் நீங்கள் அதை தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக பட்டி ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். என்னோடய ப்ளவுஸு அதே அளவு வந்ததுனால நான் அதிலே மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி அளவும் ஒரு 1/2 இன்ச்சு வெட்டுறதுக்காகவும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நேராக லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ கட்டுறதுக்கிட்ட வர
ஃப்ரண்ட் டாட்டை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது எந்த இடத்துல வருது, பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறது, 2 மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கான அளவு நம்ம டாட் பிடிக்க 1/2 இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் 1 இன்ச்சு நீங்கள் வெட்டுங்க. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதுலேருந்து மெயின் டாட்டுக்கான கேப்பு எனக்கு பார்த்திங்கன்னா 2.25 வருது. அதை கரெக்டாக நீங்கள் தையலுக்கு விட்டுருந்தீங்க பாருங்கள், அதில் வச்சு நீங்கள் 2.25 மார்க் பண்ணிக்கங்க. இதிலிருந்து தான் நீங்கள் டாட்டோட வித்தை மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டோட வித் ஃபஸ்ட்டு நம்ம லென்த்தை பார்த்துப்போம். கிராஸ் லென்த்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிராஸாக அந்த 2.25 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ லென்த்தை மார்க் பண்ணுங்கள். அது ரெண்டும் எந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக அந்த 2.25 அந்த லென்த்தில் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதிலிருந்து டாட்டோட வித்தை நீங்கள் நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டாட்டோட வித்து ஒரு 1.25 வருதுங்க. அந்த துணி நல்லா உள்ளே இருக்குது. நல்லா நீங்கள் உள்ளே இருக்கிற துணி நல்லா இழுத்து நோட் பண்ணி பாருங்கள். எனக்கு 1.25 வருது. அந்த 2.25 மார்க் பண்ண பாருங்கள், அதிலிருந்து 1.25 மறுபடியும் 1.25 ரெண்டையும் 2 அளவாக மார்க் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு அதோட ஹைட்டு, நம்ம மெயின் டாட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 இன்ச் வருது. கரெக்டாக நான் 2.5 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த 1.25 இந்த 1.25 நம்ம அடிச்சிருவோம். இது இந்த அளவு தான் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இடுப்பு சுற்றளவில் நம்ம மார்க் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஐப்பட்டிக்கிட்ட வர டாட்டோட ஹைட்டை தான் பார்க்குறேன். அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது, 2.5 இருந்துச்சு, நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதிலிருந்து மெயின் டாட்டுக்குள்ளே கேப்பு அது எவ்வளோ 1.25 இருந்துச்சுங்க. அந்த 1.25 மெயின் டாட்டில் வச்சு அது எந்த இடத்துல அந்த லைனில் டச் ஆகுதோ அங்கே மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அது 2 மார்க் பண்ணுற இடத்துல நீங்கள் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் டாட் தாங்க. ஆம் ஹோல் டாட்டை நீங்கள் ஆம் ஹோலில் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்கன்னா டேப் வச்சு அளந்து பாருங்கள். எனக்கு 5.1 பாயிண்ட் வந்துச்சுங்க. அந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் ரெடி அளவில் வச்சு குடஞ்சி கட் பண்ணுற பாருங்கள், அதுலேருந்து கீழே ரெடி அளவாக மார்க் பண்ணி 5.1 வந்தது எனக்கு. அங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதோட கேப்பை நம்ம பார்க்கணும். மெயின் டாட்லேருந்து ஆம் ஹோல் டாட்டுக்கு எவ்வளோ கேப்புன்னு பார்க்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வந்துச்சு. நான் அதை மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டாட்டு ஐ கட்டுற பக்கத்தில் பிடிக்கிற டாட்டுக்கும் ஆம் ஹோல் டாட்டுக்கு உள்ள கேப்பு. இப்போ இது 2ஐயும் நீங்கள் மார்க் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வருதோ அதுதாங்க நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுற இடம். நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2.25 நம்ம டாட்டுக்கு போயிடுச்சு. மீதி பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ, இந்த டாட்டு நம்ம பிடிச்சிருவோம். அந்த பக்கம் இருக்கிற அளவு எவ்வளோ பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 வந்துச்சுங்க. அந்த 5.25 நம்ம அந்த சைடு மார்க் பண்ணிக்கணும். டாட்டுக்கான அளவு எல்லாம் உள்ளே போயிடும். இந்த பக்கம் 2.25 அந்த பக்கம் 5.25 மொத்தமான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டை நம்ம மார்க் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்போட அளவை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஹைட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இடுப்பளவு எந்த இடத்துல வருதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த 5.25 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்து இதே மாதிரி லைன் போட்டுக்குங்க. ரொம்ப அளவு ப்ளவுஸை வச்சு சிம்பிளாக நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மிஸ்டேக்கும் வராமல் நல்ல அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கும் நமக்கு கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இடுப்பு சுற்றளவு எனக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். 8 இன்ச்சு எனக்கு வந்துருச்சு. லைட்டாக அந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் 1/2 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு பிடிச்சிருங்க. கீழேயும் கரெக்டாக அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கங்க. மேலேயும் நெக் பீஸு நம்ம நெக்கோட ரவுண்டு வர்ற இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே அளவுகளை வச்சு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வச்சா கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பண்ணணும். அதுவே அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிகினராக இருந்தாலும் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான். ஸ்லீவுக்கு நான் இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்லீவுக்கு எப்பொழுதும் கீழே மடிச்சடிக்க 1.5 இன்ச்சு விடுவோம் சாதா ப்ளவுஸுக்கு.
லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் துணி இருக்கிறத பொறுத்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவை கரெக்டாக வச்சு சுருக்கம் இல்லாமல் கரெக்டான ரெடி அளவு, மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கை சுற்றளவு, ஆம்ஹோல் ரவுண்டுக்கிட்ட கரெக்டான அளவும், அதிலிருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் இதே மாதிரியே விரல் வச்சும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கேல் வச்சு எப்படி நான் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி அளவு அதுலேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆம்ஹோல் ஸ்கேலை எடுத்து நீங்கள் அளவுக்கு விட்டுருந்தேன் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அங்கே ப்ளஸ் சிம்பிளை நோக்கி அந்த ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு கர்வ் போட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்லீவ் வரைஞ்சாச்சுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டை எப்படி குடஞ்சி கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்பொழுதும் ஸ்லீவும் சரி ஃப்ரண்ட்டு பீஸையும் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த இடத்துல சுருக்க வராமல் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்படி குடஞ்சி கட் பண்ணணும்னா, நம்ம 1.5 இன்ச் தையலுக்கான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சை விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த சென்டரில் மார்க் பண்ணி டேப்பை அந்த 1 இன்ச் நான் மார்க் பண்ண பாருங்கள், அதிலேருந்து வச்சு டேப்பை ஆஃபாக மடிச்சுட்டு அதிலேருந்து 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணி அப்படியே கேர்வாக, உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்படி கேர்வாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. ஸ்லீவு ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிக்கு கீழே அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சை நீங்கள் பட்டிலையும் கண்டிப்பாக விட்டுக்கணும். அதுக்கப்புறமா பட்டியை அப்படியே அந்த ரெடி அளவில் வச்சு கரெக்டான மார்க்கிங், மேலே எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், மெயின் டாட் கிராஸ் டாட்டுக்கு கரெக்டாக இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங், லாஸ்ட்டில் ஒரு மார்க்கிங். இது ரெடி அளவு. அதிலிருந்து 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சும் பட்டிக்கு எப்பொழுதும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கணுங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே பட்டியை ரெடி அளவாக எடுக்காதீங்க, ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியும் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பேப்பர் கட்டிங் 1 வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.